சாப்பிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. இது ஃப்ரண்ட்டில் கேட்காது. சரி, அப்புறமா 21 தான் இது வாங்க. கள்ளச்சாரம் வாங்கி பிடிச்சிடக்கூடாது. கள்ளச்சாரம் வாங்கி பிடிச்சிடக்கூடாது. இதோ வாங்கி பிடிக்கணும். 221க்கு எப்படி வந்துடும் அத்தை? இது நீங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுவாங்க. படுக்கிற மாதிரி சீட் செட்டிங்ஸ் இருக்குது. நிறைய இருக்குது. அதே மாதிரி உட்கார்ந்து தூங்குற மாதிரி. வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ சலாலா போகிறோம், ஒமான் போகிறோம். எங்களுக்கு வந்து மார்னிங் 6:30க்கு ஃப்ளைட்டு. விசாரில் தான் போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பேசிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்குள்ள நாளை எப்படி இருப்போம். இப்போ இங்கே இருந்து சலாலா போகிறதுக்கு 1 hour 50 minutes ட்ராவல் டைம். இந்த டிக்கெட் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணனால எங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து 79 dirhams தான். அதே நீங்கள் இப்போ இன்னைக்கு புக் பண்ணணும்னா உங்களுக்கு 300 dirhams வருது. 260 400க்கு மேலே வந்து. ஓ சரி சரி. இப்போ வந்து சலாலா வந்து சீசன் தொடங்குறது. அதாவது ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் வந்து நல்ல அங்கே வந்து நல்ல குளிரா ஒரு எப்படி ஒரு யூரோப் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இப்போ வந்து சம்மரில் யுஏஇல எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் இருந்து எல்லாரும் வருவாங்க. காரில் போகலாம். நாங்கள் முன்னாடி காரில் போயிருந்துருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்ப்போம். வாங்கப்பா. ஏர்போர்ட்டில் ரொம்ப கூட்டம் எல்லாம் இல்லை. எங்கள் ஃப்ளைட் வந்து 6 மணிக்கு. நாங்கள் ஒரு 2 மணிக்கு வந்துட்டோம். 2:30 ஆயிடுச்சு காலைக்கு. செக்இன் வந்து ஆன்லைன் நாங்கள் செக் பண்ணோம். அந்த பேப்பரை காட்டினோம். 2 பேருக்கும் சீக்கிரம் செக்இன் முடிஞ்சிருச்சு. ப்ரியாரிட்டி கவுண்டரில் போகிறோம். போயிட்டு செக்இன் முடிச்சிட்டோம். பெரிய கஷ்டம் என்ன இல்லை. அது மாதிரி இமிக்ரேஷனும் இங்கேருந்து வரதுக்கு பெரிய விசாரெலாம் கேட்க மாட்டான். எங்களோட ஐடி கார்டே போதும். யுஏ ஐடி கார்டு இருந்தாலே போதும். இந்த ஐடி கார்டை காட்டினா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சிலவங்க விசா எடுத்துருந்தாங்க, ஆன்லைன் விசா. நம்ம எடுக்கவே இல்லை. ஐடி கார்டை காட்டினோன்னா அவங்க நம்மளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இமிக்ரேஷன்லையும் பிரச்சனை இல்லை. இமிக்ரேஷன் முடிஞ்சோடனே நமக்கு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. புதிய ஏர்போர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கம்பெனி பர்ஃப்யூம் இதோட விலை வந்து 615 dirhams. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் வந்து ட்ரையல் பண்ணேன். ரொம்ப ஸ்மெல்லு இப்படி இருக்குது. போன உடனே ஃபஸ்ட்டு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. நாங்கள் வந்து ஸ்ப்ரேயர்லாம் செக் பண்ணி பார்த்தோம். எல்லாம் இதே வரும். அதுதான் 500 700 விலை வருது. அது என்ன கம்பெனி, அது விலை என்னன்னு பாருங்க. அந்த ரெட் கலர் பேக் நினைக்கிறேன். 1405. பெருசு. பாரிஸ் 1400. யாருன்னு உடனே இந்த வீட்டுக்கு தான் இருக்கும்.
இந்த பாருங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் நமக்கு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் க்ரீம்ஸு. நான் சீரம் பார்த்தேன். ஏர்போர்ட்டில் நம்ம வாங்கும்போது அதாவது நல்ல குவாலிட்டி, அந்த ஒரிஜினல் கிடைக்கும். அதனால் சரி ஒரு பிராண்டடு சீரம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. லோரியல் இருந்தது. லோரியல் இருக்குது அப்படின்னு அந்த பிலிப்பினோ லேடி சொல்லிச்சுது. அப்புறம் நான் அதை வாங்கலை. அப்புறம் வந்துட்டேன். முன்னாடி ஒரு சீரம் வாங்கினேன். அது நல்ல ஒர்த்தாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்கின்னுக்கு. அந்த சீரம் எனக்கு இப்போ கிடைக்கல. Yeah, 90 dirhams. Yeah. If you want the whole pack, 243 only. Moisturizer, day cream, night cream. Yeah, day cream, night cream, and the serum. Okay, thank you. என்னது Medium, color mint. Very fast. கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால அப்படியே டூட்டி ஃப்ரீயில் மற்ற இடங்கள்லாம் ஒன்று சுற்றி பார்த்தோம். எங்களுக்கு நேரம் போனோம், அதனால் அப்படியே டைம் இருக்குது போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது வாங்க கலாச்சாரம் வாங்கி குடிச்சிடக்கூடாது. கலாச்சாரம் வாங்கி குடிச்சிடக்கூடாது. இதான் வாங்கி குடிக்கணும். 221 எப்படி வாங்கி குடிக்க? கலாச்சாரம் வாங்கி குடிச்சாரு. அதுதான் இது அதே தான். ரெட் லேபிள். ஓகே, இது 100 கிராம்ஸ் தான். அது 221 100 கிராம்ஸ். அத்தை இது நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ண வேண்டாம். ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. கொடுத்து வாங்கி குடிக்கணுமா? வாங்கி குடிக்கக்கூடாது, ஹெல்த்துக்கு நல்லதில்ல. நல்லதில்லை, யாருமே வாங்கி குடிச்சிடாது. அப்போ நீங்கள் இதை காட்டக்கூடாதுல்ல. ஷோ பண்ணிட்டு எல்லாருக்கும் காட்டிட்டு நீ வாங்கி குடிக்காத, ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம்? இது இன்னும் டைம் இருக்குது, 3 hours இருக்குது. நைட்டுக்கு ஒரு 2 hours மேலே இருக்குது. 2 hours தான். இப்போ 2:45 தானே ஆகுது. ஆமாம், 3 hours மேலே 3 hours மேலே இருக்குது. நம்ம லாஞ்சில் போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு பேர்ட் லாஞ்ச். சரி, ஓகே. லாஞ்சில் பயங்கர கூட்டம். முன்னாடிலாம் அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்ததில்லை. இப்போ டே பை டே லாஞ்சில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. க்யூவில் தான் நிற்க வேண்டியிருந்துச்சு. நாங்கள் எங்களோட கார்டை கொடுத்து லாஞ்சில் ஆக்சஸ் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு உள்ளே போகிறோம். இல்லை, ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? சிக்கன் பிரியாணி, இது ஒயிட் ரைஸு, இது தாய் வெஜ் கறி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தாய் வெஜ் கறி. இது பீஃப், இதுவும் நல்லா இருக்குது. இது சிக்கன் கிரில் சிக்கனை ஒரு லைட் மசாலா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், பன்னு வச்சு வாங்கியிருக்கேன், பட்டர். இது சமோசா சொல்லுவோம்ல அது. அப்புறம் சாலட். நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க? நான் எடுத்ததே தானா? பிரியாணி எடுக்கல. பிரியாணி தாய்கறி எடுத்துக்கேன். ஸ்பூன் இங்கே ஸ்பூன் இருக்குதே தான். 2 சைடும் வச்சுருக்காங்க என்ன, எல்லா ஃபுட்டுமே.
இது கேக்கெல்லாம் நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். இனிதான் வைப்பாங்களா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். கேட்குது நீ அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சா? பிரியாணி, ஒயிட் ரைஸ் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி பண்ணு சாப்பிடணும். சலாடம் ஃபினிஷ் பண்ணியாச்சா? ஆமாம், சலாட் கொஞ்சம் இருக்குது பாருங்க. இந்த இது ரொம்ப நானும் டேஸ்டாக ஃபினிஷ் இருக்குல்லப்பா. பண்ணிட்டேன். இந்த சாலடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் யாரும் லாஞ்சுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது கண்டிப்பாக ட்ரை. சலாடு பாரு, இது ப்ரோக்கோலி, அந்த மிக்ஸ் சலாடு, கேல். ஓ, கேல் லீஃப் இருக்குதா? கேல் லீஃப். கேல் ரொம்ப நல்லது. கேல் தானே இது? கேல் தானே. கேல் தான், கேல் தான். மாடல் தான். இது கேக் மாதிரி இருக்குது. இது கேக்கு தான் அது. மாடல் எது? சாத்தர் பிரெட் ரோல். இது சாத்தர் பிரெட் ரோல். எடுத்துக்காதாங்க. இது நான் லாஸ்ட் டைம் எடுத்தேன், ரொம்ப டேஸ்டாக இருந்தது. எது? சரி, அது என்ன இது? சேம் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இது ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். டீயும் போட்டு குடிச்சிடலாம் பாரு. இது டீ தானே? கொக்கோ கோலா, ஃபேண்டா, இது வேணாலும் ஒன்று. இது சாத்தர் பிரெட். பட்டர் வச்சு எவ்வளோ புரியும்? பட்ரு டேஸ்ட்டு ஜாம் இல்லை. இது வந்து தாய்க்கறி நான் புறம் எடுத்து வச்சுருக்கேன் கேட்டியா? ஆனால் தாய்க்கறி சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கா? சூப்பர். நீங்கள் வந்தால் கட்டாயம் சாப்பிடுங்க காய்கறி. இந்த பேங்காக், தாய்லாந்து, தலை பேங்காக், புக்கெட் இங்கே போயிருந்தீங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து ப்ரோக்கோலி போட்டிருக்காங்க, கேரட்டு, மெயினாக வந்து இது என்ன இது லெமன் கிராஸ். சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டும் சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த இது வந்தாலும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த சாலட் மிக்ஸ்டு அது என்ன டேஸ்ட்டுன்னு தெரில, பயங்கர டேஸ்ட். ஒரு சூப்பர். பாருங்க, நாங்கள் நைட்டு ஒரு மிட் நைட்டு ஒரு 2:30க்கு இங்கே வந்தோம். பிரியாணி, அப்புறம் காய்கறி, அப்புறம் மற்ற இதெல்லாம் சாப்பிட்டோம், சாலட் அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ வந்து 4:35 ஆகிட்டு. இப்போ பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அவல் உப்புமா, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பீனட் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கும். இன்னும் சாசேஜ் இவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர்மெலன், ஸ்வீட் மெலன், கிரேப்ஸு, டேட்ஸு. இது கேக். இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே சாப்பிட்டோம், இப்பவும் எடுத்து வச்சுருக்கோம், சாப்பிட போகிறோம்.
காஃபி போட போகிறேன். ஃபஸ்ட்டு காஃபி எடுத்துக்கோங்க தான். காஃபி எடுங்க வரல. என்ன காஃபி எங்கே இருக்குது? இது எஸ்ப்ரெஸ்ஸோ எடுத்து கேப்புச்சினோ. ஐயோ கேப்புச்சினோ ஆன் பண்ணிட்டேன். அது வந்துடும் வராது. ஓகே, இது என்னது? லேட்டே இது லாட்டே. காஃபி லேட்டாக அடிக்க போகிறேன். லேட்டே அது மிக்ஸ் பாலோடு சேர்ந்து வருது. சரியா? பாலோடு சேர்ந்து வருது. கரெக்டாக ஒரு கப் வருது. சுகர் நம்ம ஆட் பண்ணணும். சுகரை வந்து ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணிக்கலாம். லேட்டாக எடுத்து சுகர் என்ன சுகர்? ப்ரௌன் சுகர் இருக்குது, நார்மல் சுகர் இருக்குது. ப்ரௌன் சுகரே போடுங்க. ப்ரௌன் சுகர் இருக்குது. சரியா? 1 2 போட்டுருங்க. சரியா? नहीं இருக்கா? நாங்கள் லான்ச்சில் சாப்பிட்டுட்டு இந்த பாருங்க இறங்கி போகிறோம். என்னத்தான் நீங்களே ஓட்ட போகிறீங்க? டிரைவரா? நான் ஓட்ட போகிறோம். பேக்கரிக்காக நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா லான்ச்சில் போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் டின்னர் ரெஸ்டாரண்ட் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. டின்னர் ஃபஸ்ட்டு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து போர்டிங் கேட்டுக்கு போக வேண்டியதான். 6:10க்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 6:10 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6:30 இப்போ 5:25 தான். 2 o'clock வந்தோம். ஏர்லியாக வந்தோம். ஏன்னா எங்களுக்கு வண்டி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காரை என் ஃப்ரெண்டு தான் அங்கே என்ன கொண்டு ட்ராப் பண்ணாமல். சரி, மிட் நைட்டுக்கு பிறகு தூக்கம் அவருக்கு தூக்கம் வேண்டாமல் தூங்கணும் இல்லை, அதனால் அப்படின்னு முன்னாடி வந்தாச்சு. லாஞ்சில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். டின்னர் சாப்பிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. இது ஃப்ரெண்டில் கேட்காது. சரி, அப்புறமா இப்போ நாங்கள் போர்டிங் கேட்டுக்கு போக போகிறோம். இப்போ விசாவில் 79 dirhams தான். உங்களுக்கு 3 months முன்னால் நீங்கள் எந்த இதில் விசார் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. பட்ஜெட் ஏர்லைன்ஸு. ஆனால் நம்ம 15 daysக்கு முன்னாடி தானே தான் நம்ம. ஆமாம், நமக்கு கிடச்சி 7 nights. இப்போ வந்து அபவுட் 300, மோர் தேன் 300, அபவுட் 400 வந்துச்சு. அப்படியா? ஆமாம், இந்த சீசன் வந்து 1 day 400. ஒமானில் வந்து சலாலில் வந்து சீசன், சலாலோட எழுதி இருக்குது. அது சீசன் வந்து இப்போ தான் சீசன். இப்போ வந்து மன்சூன் சீசன் சலாலில் வந்து நீங்கள் வந்து இப்போ போகிறதா இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து சீப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பட்ஜெட் அவ்வளோ நிறைய இடத்துக்கு போகுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் விசாரு. அதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணி போகலாம், சீப்பாக போகலாம். சரியா? எல்லா இடத்துக்கும் போகுது. யூரோப்புக்கு போகுது, நிறைய இடத்துக்கு போகுது. யூரோப் போகுது, நம்ம இட்டாலி போகும்போது ரோம் போகுது, இட்டாலி போகுது, கட்டானியா போகுது, ரோம் போகுது. இப்போ ரோமுக்கு ரிசர்வ் போதா? ஆமாம். சரி சரி. அப்புறமா நிறைய நம்ம வந்து ரோம்ல இருந்து எத்திஹாத்ல வந்தோம். ரோம்ல இத்தியாவில் வந்தோம். இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போகுது. நீங்கள் வேணால் புக் பண்ணலாம். சரி, நம்ம போர்டிங் கேட்டுக்கு போவோம். போர்டிங் கேட்டில் கேட்டுக்கு போக போகிறோம்.
எந்த கேட் நம்பர் என்ன திரும்பி பாரு. கண்ணாடி இல்லை. நல்லா இருக்குல்ல? என்னது இங்கே வயலட் வயலட்டில் இருக்கு. நம்ம இந்த வேக்கில் போகிறோம். நம்ம இதே வந்து இது க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஆமாம். சூப்பராக இருக்குதா. சொரோஸ்கி ஸ்டோன். சொரோஸ்கி ஸ்டோன் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ், நல்ல குவாலிட்டி இல்லை, சூப்பராக. ஸ்னேக் பிளான்ட் பாருங்க, நிறைய இருக்கு. இது குட்டி குட்டியா சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நேச்சர் தானே, நேச்சுரல் உள்ளது. ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. மண்ணில் வச்சுருக்காங்க பாருங்க. மண்ணில் வச்சுருக்காங்க, நல்லா அது என்ன தான் குட்டி குட்டியாக இருக்கு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட் அடிக்க பண்ணாங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் இது கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆனால் கொண்டு வந்துருவாங்க, ஆனால் அதை விட சூப்பராக கொண்டு வந்துருவாங்க, அது ஒரு விஷயம். ஓகே, கேட் நம்பர் ஏ தானே? ஆமாம். இங்கே வருவாங்க, இங்கே வந்து பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து இங்கே வந்து உங்களோட வேட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது வேட்டு வந்து உங்களுக்கு கிடையாது. நிறைய கடைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீ லூலு, இங்கே லூலுவே இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ள. லூலு லுலு இருக்குது பாருங்கள். லுலுவில் வந்து சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சேவரிஸு, சாஃப்ரான், ஸ்பைசஸ் எல்லாம் மெக்டொனால்ட் இருக்கு. மெக்டானல்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெக்டானல்ட்ஸ் போனாலும் இங்கே போய்க்கிடலாம். கேட் நம்பர் ஏ போகிற வழியா இது? போகிற வழியில் மெக்டானல்ட்ஸ் இருக்குது. நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் பேசஞ்சர் நிறைய இருப்பாங்க. எல்லாம் ஜாயினிங் பேசஞ்சர் ரொம்ப குறவு தான். ட்ரான்ஸ்ஃபர் பேசஞ்சர் தான் நிறைய இருப்பாங்க. எங்கேயும் போடலையே. இது ஏற்கும், இது ஏற்கும். நம்ம இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மலேசியா குட்டேசி குட்டேசி இல்லை, டர்க்கிலையா, இங்கே இவங்க தான் பக்கத்தில் இது இருந்ததுல்ல, இந்த நம்ம கேட்டு. கேட் நம்பர் 8 9 8 நம்பர் 9ல் இருக்குது. அந்த பக்கம் இருக்கும் 9, அந்த பக்கம் 8 இருக்கணும். வா அங்கே போவோம். கேட்டில் வந்து என்ன அவ்வளோதான் இருக்கணும். 15 மினிட்ஸ் தான் இருக்குது. 15 மினிட்ஸ் தானே இருக்குது. 15 மினிட்ஸு. பின்னாடி ஆள் இருக்கு கையை. ஆ ஆமாம் 5:45. அதான் இது வந்து விசாரிலலாம் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் 6:30 வரைக்கும், 6:30னா 6:15க்கு ஏற்றுறாங்க. அவ்வளோதான், ஏற்றிட்டு இப்போ நம்ம எத்தியாதுலலாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் உள்ளே போய் செட்டில் ஆகி டக்குன்னு ஏற்றிடுவாங்க, டக்குன்னு ஃப்ளைட்டும் கிளம்பிடும். எத்தியாதுல எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துட்டே இருப்போம். ஹலோ, அபுதாபி ஏர்போர்ட்டில் கேட்டுக்கு பக்கத்தில் சீட்டில் படுத்துருக்கோம். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், டயர்டாக இருக்குன்னா படுக்கிற மாதிரி சீட் செட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி உட்காந்து தூங்குற மாதிரி சோஃபா மாதிரி இதெல்லாம் இருக்குது.
உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு கவலை இல்லை. அந்த சைட்லாம் பாருங்கள், சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. லாஞ்சிலையும் இருக்குது. லாஞ்சில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு லாஞ்ச் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம கேட்டு பக்கத்துலேங்கும் போது நமக்கு டக்குன்னு போய்க்கலாம்லப்பா. ஆமாம் ஆமாம். அவ்வளோ தூரம் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம்ல, நடந்து வரணும். இப்போ வந்து உங்களுக்கு போர்டிங் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எழும்பி போர்டிங் போக போகிறோம். டைம் ஆயிடுச்சு. ஓ அப்போ டைம் ஆயிடுச்சு, போர்டிங் டைம் ஆயிடுச்சு. அப்போ சரியா, ஓகே பாய். என்னோட இது என்கிட்ட தந்துருங்க, என்னோட பாஸ்போர்ட்டு. இதை பாருங்க, நாங்கள் இப்போ ஃப்ளைட்டில் ஏற போகிறோம், போய்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், இப்போ எடுத்தேன். பைலட் உட்காந்துருக்காரு, தெரியலையே. அதே மாதிரி போய்க்கலாம் போகணும் சார். அங்கே வருங்க நம்மள. இதானா? என்ன ஏர்க்ராஃப்ட் டைப் பண்ணது? A320. கான்ஃபிகரேஷன் வாடல இதில் சேஃப்டி எஸ்கேப் ஆகணும். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் شاهد تعالي هنا تعال. أنا أحب One hour 50 minutes தான் நம்ம சலாலா போயிடலாம். 50 2 hours. ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிடும்னு நினைக்கிறேன். சில சமயம் வந்து 1 hour 45 minutesலேயே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். பாருங்க, நம்ம இருக்கிறதும் விசார் தான். இந்த ஒன்று நிற்குது, அப்புறம் இந்த சைடு மூவ் ஆகுதா ஃப்ளைட்டு? இல்லை போகுது. ஏர்போர்ட்டே விசாராக தான் இருக்குது. இல்லைத்தா, இந்த சைடு ஃபுல்லாக விசார். அதான் அதுக்கு பின்னால் இறங்கி டேக் ஆஃபா லேண்டிங்கா?
first stop is Mandarina. It's a great pleasure to welcome you on board this Wizz Air A321 Neo aircraft. Flight time to Salalah will be approximately 1 hour and 30 minutes. We are now ready to launch window blind and place your armrest down. As always, the cabin crew is first here for your safety. நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து புஷ்பாக் ஆகிட்டு இருக்கு. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, எத்திஹாத் டேக் ஆஃப். பாருங்க, ஃப்ளைட் வந்து ரன்வேல நிற்கிது. இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. என்ஜின் சுற்றுது பாருங்க. இப்போ டேக் ஆஃப் ஆகிடும். என்ன ஏர் ஃப்ரான்ஸா? சார் சூப்பராக இருக்குதா? டேக் ஆஃப் ஆகிட்டு கீழெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது? பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. தான் அபுதாபி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு நிற்கிது. சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த சைடு எல்லாம் இருக்கிறது எல்லாமே பில்டிங்ஸு, ரெசிடென்சியல் ஏரியா தான். இது எல்லாமே வில்லாஸு, அரப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ பில்டிங்ஸு. தான் இருக்குது. சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. மழை பெய்யும்னு தோணுது. நம்ம யூஏஇயில் இருந்ததுக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. க்ளவுட்ஸ் எதுவும் மேகம்லாம் வந்து அப்படியே மழை வர்றதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. அவ்வளோதான், சலாலா வந்து இறங்கிட்டோம். எங்கள்கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்கல. எங்களை ஐடி கார்டு, யூஏ ஐடி கார்டை கேட்டு அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்புறமா என்ன ஒரு அரை மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியிருந்தது. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எங்களை அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேகேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சலாலா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வெளியே போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.